ஆல் ரைட் நண்பா. ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோட ஷோவோட ப்ரெடிக்ஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷோவில் எந்தெந்த மேட்சஸ் நடக்க போகுது, யாரெல்லாம் வந்து ஜெயிக்க போகிறாங்க, அதோட அவுட்கம் என்ன அண்ட் என்ன சர்ப்ரைசஸ்லாம் வந்து இந்த ஷோவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாரோட கொஷின் வந்து டேட் அண்ட் டைமாக தான் இருக்கும். இன்றைக்கி இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது இது வந்து சனிக்கிழமை, பட் நாளைக்கு 13ஆம் தேதி சண்டே அன்னைக்கு காலைல ஒரு 5 மணிக்கு நீங்கள் வந்து இந்த ஷோவை லைவாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட் அண்ட் டைம். ஓகே, ஆரம்பிப்போம். நம்மளோட முதல் மேட்ச் வந்து ராண்டி ஆர்டன் வர்சஸ் ட்ரூ மேக்கன்டையர். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ நம்ம ராண்டி வர்சஸ் ட்ரூக்கான ஒரு ஃபியூட் பில்டப் ஆகிறத வந்து பார்க்குறோம். இப்போ ஸ்மாக் டவுன்லேயே பார்த்துருப்பீங்க. அது வேறு கதை, அது வந்து சம்மர் ஸ்லாம் லீட் ஆக போகுது. பை இப்போ இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ட்ரூ வர்சஸ் ராண்டி. அண்ட் இங்கே என்ன தான் கதை, யார் தான் ஜெயிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அசால்ட்டாக சொல்லலாம், இங்கே வந்து ட்ரூ தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா ட்ரூ இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் ராண்டிலாம் வந்து தோக்குறது பார்க்குறதுலாம் நமக்கு வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. எஸ், இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ஒரு தரமான அடி நம்ம வந்து வாங்கினோம். எங்கே அவர் ஜெயிச்சிருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து அவர் ஜெயிக்க மாட்டுறாரு. அகெயின் ஒரு ஷோ நடக்க போகுது. அண்ட் இங்கேயும் நம்ம வந்து மோஸ்ட்லி ராண்டியே தோக்குறது தான் வந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் கதை வந்து போக போகுது சம்மர் ஸ்லாமுக்கு. ஸோ இப்போது பார்த்தா இதுதான். ஸோ என்னோட பிக்கை வந்து அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ட்ரூ மேக்கன்டையர். மேபி இந்த மேட்ச்சில் ரிசல்ட் கூட வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ராண்டி இல்லை, தோக்க வச்சுனே இருக்காங்க. அவங்களே வந்து என்னடா இதுக்கு மேலே இவ்வளோ தோக்க வச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ ரிசல்ட் இல்லாமல் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆஸ் அ ஃபேனாக நான் வந்து சொல்கிறேன், அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரில. தென் அடுத்த மேட்ச் வந்து நம்மளோட சோலோ சிக்கோ வர்சஸ் ஜிம்மி உசோக்கான மேட்ச். இதுலேயும் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் யூஎஸ் டைட்டில் மேட்ச்சு அண்டு ஜிம்மி ஜெயிப்பாரா? நீங்களே சொல்லுங்கள். ஜிம்மி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அஃப்கோர்ஸ் சோலோ தான் வந்து இந்த மேட்ச்சை வந்து ஜெயிப்பார், டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார். அண்ட் இங்கே வர சோலோ கூட ஒரு பெரிய டீமே இருக்குது. ஸோ ஜிம்மியை அழகாக என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பேக்கெலாம் பண்ணி விட்ருவாங்க. பெருசாக இல்லை இந்த மேட்ச்சில் சொல்கிறதுக்கு. பட் ஏன் ஜிம்மியை காப்பாற்ற அந்தமாரி சில பேர் வரலாம். மேபி ஜாக் ஆஃப் ஆர்ட்டோட சில ரோல் இருக்கலாம் இந்த மேட்ச்சில். அந்த ரிப்பீட்டட் ட்ராமா பார்த்தோன்னா எப்பவுமே போல் இந்த மேட்ச்சில் இல்லை ஆஃப்டர் மேட்ச் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து செத்ரான்ஸ் வர்சஸ் எல்ஏ நைட்டு. இது வந்து எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபியூடு இந்த மேட்ச் வந்து எந்த சம்மந்தமே வந்து கிடையாது. பட் இந்த ஷோவில் ஏன் வச்சுருக்காங்கன்றது அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து இங்கே பார்க்குறாங்க. ஸோ ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ ஃபைனலி ரோமன் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுவார். அண்ட் சம்மர் ஸ்லாம்காக அவங்களோட ஃப்யூச்சர் நமக்கு வந்து தெரியும். சரி, இந்த மேட்சோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் செத்து தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரும் வந்து ஒரு பெரிய டீமை வந்து வச்சு சுற்றின்னு இருக்காரு. பை த வே, ஸோ என்னோடய பிக்கை வந்து இங்கே செத்ரான்ஸ் தான். ஆனால் செத்தை வந்து தோக்கணுன்னா அதுக்கு ரோமன் இல்லை, அவர் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் எல்ஏ நைட் மேலே அட்டாக் பண்ணும்போது அந்த மாதிரி ரிட்டர்ன் ட்ராமா பண்ணுவாங்களே ரிப்பீட்டட், அந்த மாதிரி கூட பார்த்தோன்னா டொடியோ வந்து பண்ணலாம். அப்புறம் ரோமன் கடைசியாக வந்து எல்லாரையும் உரம் காட்டலாம். அந்த மாதிரி ஏன்னா கடைசியாக ரோமனை வந்து இவங்களாம் போட்டு பந்துருந்தாங்களே, ஈவன் பவுலேமன் கூட டீச் பண்ணியிருப்பார். ரோமன் வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது எங்களை, அந்த மாதிரிலாம் வந்து டீச் பண்ணியிருப்பார். ஸோ மோஸ்ட்லி ரோமன் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஹோப் வைக்கல. ஏன்னா ஹோப் வச்சா ஃப்ளாட்டாக இருக்குது, இவங்க வந்து ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க 50-50. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் குந்தர் அண்ட் பில் கோல்பர்க். இந்த மேட்ச் வந்து பெருசாக இருந்திருக்கலாம். மேபி வின்ஸோட யாரால பெருசாக வந்து ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இப்போ இது வந்து ஒரு டெட்டு, ஒன்றுமே இல்லை. சத்தியமாக சொல்கிறதுக்கான வந்து பேசுகிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. அண்ட் ப்ரெடிக்டும் வந்து அழகாக சொல்லலாம், குந்தர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு, டைட்டில் ரீட்டைன் பண்ணிவிடுவார். ஏன்னா இப்போ தான் டைட்டிலே வந்து ஜெயிச்சார். இந்த டைட்டில் அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இங்கே மெயின் கதை என்னென்னா கோல்பர்க் கூட இது கடைசி மேட்ச்சு அண்ட் தன்னோட ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிறாரு. அதனால இது வந்து கடைசி மேட்ச்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தாக்கா கோல்பர்க் அசால்ட்டாக தோற்றுன்னு போயிடுவாரா? இவ்வளோ ப்ரெடிக்டபுளான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டபுள்யூ இப்படி தான் இருக்குது. ரொம்பவே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, டெட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இங்கே கோல்பர்க் வந்து தோக்க தான் செய்வார் அண்ட் பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படியே அந்த பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்களே, என்னடா இது, அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கணுன்னா கோல்பர்க் வந்து ஜெயிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற டபிள்யூவோட நம்ம சூழ்நிலை பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னோடய பிக்கை வந்து அஃப்கோர்ஸ் இங்கே வந்து குந்தர் தான் ஜெயிப்பார், டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஷோ பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா கரண்ட்லி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அண்டு நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷோவில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஷோவில் என்ன வந்து வாவ் மூமெண்ட் கொடுக்கணும்னா ஒன்று கோல்பர்க் ஜெயிக்கணும், இல்லை வந்து ரோமன் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தில் என்ன ஒன்று நடந்தால் தான் ஷோவில் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் அ டிப்பிக்கல் ஃப்ளாட்
ஷோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்க போகுது? ரொம்ப இதுவாக இருக்குது, காப்பாற்றணுன்னா ரோமன் தான் வரணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக ரோமனோட ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணுறது சரியான டைமிங் இது. சம்மர் ஸ்லாமும் வரப்போகுது, டைமும் கிடையாது, சில டேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ரோமனை ரிட்டர்ன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஷோ மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த கம்பெனியை காப்பாற்றிடுவார். ஸோ வி ரியலி நீட் ரோமன் ரெயின்ஸ். ட்ரைபல் சீஃபோட நீட் வந்து இப்போ ரொம்ப இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோக்கு வந்து டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம்.